ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு வந்துட்டு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ற விஷயம் வந்து நான் சொல்லலை. சாரி எல்லாத்துக்கும். நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு சாரி. நேற்று நைட்டு ஒரு 10:30 மணி டைமில் ஈரோடு கிட்ட கவுந்தப்பாடியில் வந்துட்டு ராகுல் வந்து பைக்கில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் இல்லாமல் ரோட் பக்கத்தில் இடிச்சிட்டான். வேற யார் மேலேயும் போய் மோதலை. ரோடு ஓரத்தில் பாலத்தில் வந்துட்டு இடித்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. நான் இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு தெரியாமல் நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டுருப்பீங்க. அவ்வளோ மக்களை வந்து சம்பாரித்து வச்சுருக்கான். அதனால தான் நான் இந்த விஷயத்த வந்து நான் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணீங்க, நிறைய பேர் ரிப்ளை பண்ண முடியாமல் போச்சு, நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. எல்லாத்துக்குமே வந்து சாரி. இதுக்கப்புறம் வேற யாரும் இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பைக்லலாம் சேஃபாக வந்து ரைட் பண்ணுங்கள். வேற என்ன சொல்கிறதுன்ட்டு தெரில. எனக்கு வந்து நிறைய பேர் ரிப்ளை பண்ண எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப சாரி, மன்னிச்சிருங்க. இதுதான் விஷயம், வேற எதுவும் நடக்கல. இப்படிதான் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆச்சு. வேற யார் மேலேயும் தப்பு இல்லை, எதுவுமே இல்லை. கண்ட்ரோல் இல்லாம கொண்டு போய் அடிச்சது தான் வந்துட்டு ரீசன். அதை சொல்லிடலான்ட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். என்னோட மச்சான் ராகுல் டிக்கி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். செம்ம ஹார்ட் ஒர்க்கருங்க. நான் அவனுக்கு பெரிய சினிமாவில் ஸ்க்ரீனில் வரும்போது ஸ்டோரி போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆரை கேவலமாக ஸ்டோரி போடுற மாதிரி ஆயிடுச்சு. நேற்று நைட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அவ்வளோ பேர்த்த சிரிக்க வச்சான்.